இப்போது ஒரு வளையத்தை நம்ம தாண்டும் போது நம்ம தலைக்குள்ள நம்ம ஜீவன் நம்ம காற்று அலைவரிசை நம்ம ஜீவன் வந்து ஒரு காற்று அலைவரிசை தான். அந்த காற்று அலைவரிசை கடக்கும்போது சிக்னல் குறைபாடு ஏற்படும் போது அந்த மயக்க நிலை தடுமாற்றம் வரதான் செய்யும். ஸோ மரணம் ஒன்று இல்லை, மாறுபடுது. ஒரு தன்மையிலிருந்து ஒரு தன்மைக்கு மாறுபடுது. புரிஞ்சிச்சிங்களா? சரி, இந்த தன்மையிலேருந்து உன்னோட பிராண சக்தி வந்து ஒரு தன்மையிலேருந்து ஒரு தன்மைக்கு மாறுபடும் போது உனக்குள்ளே ஏற்படுற சிறுபுச சேஷ்டைகள், அதாவது உடல் உபாதைகள், இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா உன்னோட காற்று அலைய உன்னோட பிராணசக்தியை உடம்பு ஃபுல்லாக செலுத்தாத போனதுக்கான காரணம் தான். ஏன்னா இந்த பிராணசக்தி வந்து ஆகாய சம்மந்தப்பட்டது, உடல் வந்து பூமி சம்மந்தப்பட்டது. இது ரெண்டும் ஒன்றார வரைக்கும் கூடி குழாவும் எல்லாம் ஓடி ஆடி விளையாடும். எப்போ உன்னோட காற்று அலை பிராணசக்தி உன்னோட ஆகாய ஆற்றலில் கம்மியாகுதோ அப்போல்லாம் அந்த உடலுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்புலாம் ஏற்படாதது தான் சில யோகா பயிற்சிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து தப்பிக்கிறதுக்காக தான். ஸோ இது சரிவர கையாளாதவங்களுக்கெல்லாம் மனம் வந்து பூமி மேலே செலுத்தி புலன் மேலே செலுத்தி அதிகமாக செலுத்துகிறவங்களுக்கு இந்த நோய் துன்பம், அந்த துன்பம், இந்த துன்பம் எல்லாம் நம்ம வந்து சேரும். நமக்கு எதிரியே நமக்கு யார் தெரியுமா? நம்மளோட எதிரி விட தான் நம்மளோட எதிரி. நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் நல்ல நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கு இணையான சக்தி, இணை வினை ஆறுதலான மனநிலை வந்துடும். எதிர்வினையாக நடக்கும் போது தான் நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு எதிரி யாருன்னா இந்த யூனிவர்ஸ் தான். அந்த மனசுக்கு எதிரியாரு இந்த யூனிவர்ஸ் தான். ஒவ்வொரு மனசுக்கும் எதிரி. இந்த எதிர்வினை செய்கிற யூனிவர்ஸ் தான் நமக்கு எதிரி. இப்போ யூனிவர்ஸ் கிட்ட போராடி தான் உன்னை நீ காப்பாற்றிக்கணும். நீ அவனுக்கு வந்து அவங்ககிட்ட தான் என்ன காப்பாற்றிக்கணும், இவங்ககிட்ட தான் என்ன காப்பாற்றிக்கணும் நினைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த எதிர்வினை உன்னை இந்த உடலுக்கான சொந்தக்காரன் அந்த எதிர்வினை தான். அவன் எப்படி இருந்தாலும் அந்த உடம்பை எடுக்க தான் பார்ப்பான். ஆனால் அவன் ஆத்மா வந்து ஆகாய சம்மந்தப்படுது. அப்போது உன்னோட ஆத்மாவை பலப்படுத்தணும். அதனால் இந்த பிரபஞ்சத்தோடு நீ போராடி தான் வாழணும், வேறு வழியே கிடையாது. அதனால் போராட்டம் வந்து ஒவ்வொரு போராட்டமும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மரணிக்க போகிறோன்னு தெரியாமே நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறோம். இந்த உடலுக்கு போதுமான அளவு சுகத்தையும் போதுமான அளவு ஆடம்பரத்தையும் நம்ம கொடுத்து இந்த உடலை துன்பம் இல்லாமல் வளர்க்க நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் இப்போ உண்மை அப்படி கிடையாது. உச்சகட்ட துன்பம் தான் முக்தி. உன்னோட உடலோட மனசோட உச்சகட்ட துன்பம் இருக்குல்ல, ப்ரெஷர், அழுத்தம், இதுதான் முக்தி. கடைசி இந்த ப்ரெஷர் அழுத்தம் தான் உனக்கு அதிகமாகும். மரணம் இந்த உலகத்துலேருந்து விடுதலை ஆகிற டைமில் ப்ரெஷர் அழுத்தம் தான் அதிகமாகும், மனக்குழப்பங்கள் அதிகமாகும், நெஞ்சு துடிப்பு அதிகமாகும், எல்லாமே அதிகமாகும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகுது, மன அழுத்தம் அதிகமாகுது, சூடு அதிகமாகுது, ஆகாய சூடு அதிகமாகுது. அப்படி ஆரம்பத்தில் நல்லா இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கும்போதே நீ பண்ணி பழக்கம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீ இதை வந்து தப்பிச்சிக்கலாம். அப்போது அடுத்த லேயருக்கு போகும்போது துன்பம் இருக்காது, இன்பமாக இருக்கும். இதுதான் நமக்கு முன்னோர்கள் வந்து வாசி யோகம், குண்டல் யோகம், அந்த யோகம், இந்த யோகம் எதோ சொல்லி பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ தவம் பண்ணால் தப்பிச்சிக்கலாம், மெடிடேஷன் பண்ணால் தப்பிச்சிக்கலாம்லாம் நினைக்காது. உன்னோட நாடினா உன்னோட ஜாட்டி, உன்னோட சூஸ்மா நாடி அது ஈரமாக இருந்ததுன்னா எவ்வளோ ஈரமாகுதோ அவ்வளோ பிரச்சனை வரும். மெடிடேஷனெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது, யோகாத்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். மன ஆறுதல் வேற, உயிர் ஆறுதல் வேற, ரெண்டு இருக்குது. நீ மன ஆறுதல் உயிர் ஆறுதல் நினச்சின்னா நீ கோழ முட்டாள், நீ ஒன்றும் பக்குவம் வரல. மனத்தன்மை வேற, உயிர்த்தன்மை வேற, ரெண்டு இருக்குது. சும்மா கண்ண முடியும் மெடிடேஷன் பண்ணினே இருந்தாலும் மனத்தன்மை. ஆனால் உயிர்த்தன்மை அறியணும்னா நீ யோகம் பண்ணி ஆகணும். உன்னுக்குள்ள ஒரு பராசக்தியை மேலே தூக்கி ஆகணும். அதுதான் யோகம். அந்த யோகத்தை பண்ணவன் தான் அதை உணர முடியும். உடல் ஆரோக்கியமாகவும் உயிர் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். மரணத்திலிருந்து இலகுவாக தப்பிச்சிடுவான். அவனுக்கு துன்பம் இருக்காது. இதுதான் துன்பம். உடலில் ஏற்படுற துன்பம் தான் உன் மனசில் ஏற்படுது. மனசில் ஏற்படுற துன்பம் தான் உன் உடல்லையும் ஏற்படுது. இது ரெண்டு தான் துன்பமே உலகத்தில், வேறு எதுவுமே ஒரு துன்பம் கிடையாது. நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தர்ற, எதுக்காக தர்ற? உன் வாசை உணர்வுக்காக தர்ற. அப்போது மனம் கேட்குது, அதுக்காக நீ தர்ற. பசி எடுக்குது, சாப்பிட்ற. உடல் கேட்குது, சாப்பிட்ற. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நீ உலகத்துக்கு அலையிற, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை நீ சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த உலகத்துக்கு நீ தேடி தேடி அலையிற. அதனால் வாழ்க்கை உடல் சார்ந்தும் உயிர் சார்ந்தும் தான் இருக்குது.
இது காப்பாற்றிக்க தான் நம்ம போராடுறோம். அதனால் நல்லபடியாக வாழ்ந்து ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணியோ வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். வெற்றி நிச்சயம். இது ஆற்றலின் ஆட்டம். நன்றி, வணக்கம்.